Hello everyone, welcome back to the channel. இப்போ இந்த வீடியோவில் ரியாக்ட் ஹோஸ்டில் இருக்க ரெடியூசர் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் யூஸ் ரெடியூசர்ன்ற ஹூக் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாப் வாட்ச் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஸ்டார்டிங் டைம் ரன் ஆகுது. ஸ்டாப் கொடுத்தா அப்படியே ஸ்டாப் ஆயிரும். திரும்பவும் ஸ்டார்ட் கொடுத்தா அப்படியே அது கண்டினியூ ஆகும். இது வேணும்னா நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாப் வாட்ச் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பாருங்கள், நான் ஆல்ரெடி கோடிங் எல்லாமே முடிச்சிட்டேன். ஓகேவா, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுவோம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரெபாசிட்டரிக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், யூஸ் ரெடியூசர் சொல்லிட்டு. இந்த ஃபோல்டருக்குள்ளே stopwatch.js சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த ஸ்டாப் வாட்சுங்கிறது ஒரு காம்போனண்ட். கரெக்டாக அந்த காம்போனண்ட்டை ஆப் காம்போனண்ட்டில் இன்க்ளூடும் பண்ணிட்டேன். ஸோ இன்க்ளூட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனும் ரன் பண்ணிவிட்டு ரன் ஆகிட்டுருக்கு பேக்ரவுண்டில். வாங்க இது கோத்ரூ பண்ணுவோம். ஸோ இந்த stopwatch.jsல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் ரெடியூசர், யூஸ் எஃபெக்ட், இது ரெண்டுமே ரியாக்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீடெக்ஸ் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த யூஸ் ரெடியூசருங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்கள் யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணிக்கலாம். ரீடெக்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரீடெக்ஸ் தெரியலனா கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, வீடியோவை நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ரெடியூசர் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு புரியும். இப்போ இங்கே இந்த யூஸ் ரெடியூசர் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா, அது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேட், இன்னொரு ஆப்ஜெக்ட் டிஸ்பேட்ச். அது வந்துட்டு என்னென்னா இது ரெண்டுமே வந்துட்டு array ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுக்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த யூஸ் ரெடியூசர் 2 பேராமீட்டரை அக்செப்ட் பண்ணோம். ஒன்று ரெடியூசர் ஃபங்க்ஷன், இன்னொன்று இனிஷியல் ஸ்டேட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் வாட்சுங்கிற காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே கான்ஸ்ட் ஆஃப் ஸ்டேட் டிஸ்பேட்ச் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ரெடியூசர் ஆஃப் ரெடியூசர் இனிஷியல் ஸ்டேட். ஸோ இந்த யூஸ் ரெடியூசர் ஹோலாக என்ன பண்ணுன்னா 2 ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணோம். ஒன்று ஸ்டேட், இன்னொன்று டிஸ்பேட்ச். ஓகேவா, அதுதான் நம்ம array ஸ்ட்ரக்சரில் கெட் பண்ணுறோம். 2 வேரியபிள் போட்டு, ஃபஸ்ட்டு வேரியபிள் ஸ்டேட் வேரியபிள், செகண்ட் வேரியபிள் டிஸ்பேட்ச் வேரியபிள். ஓகேவா, அதுக்கு அடுத்தது இந்த யூஸ் ரெடியூசருங்கிறது ஒரு மெத்தடு. ஓகேவா, அதனால தான் நம்ம இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடு 2 பேராமீட்டரை அக்செப்ட் பண்ணுறது. ஒரு பேராமீட்டர் ரெடியூசர் ஃபங்க்ஷன், இன்னொரு பேராமீட்டர் இனிஷியல் ஸ்டேட் ஆப்ஜெக்ட். ஸோ யூஸ் ரெடியூசருங்கிறது ஒரு மெத்தடு, அதுக்கு ஒரு மெத்தடை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போது இந்த இனிஷியல் ஸ்டேட்டு நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். இனிஷியல் ஸ்டேட் என்னது, இஸ் ரன்னிங் டைம் 0. இது ரெண்டுமே இனிஷியல் ஸ்டேட்டாக நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் டைம் என்ன இருக்கோ டைம் ரன் ஆகும். அதுக்கப்புறம் 3 பட்டன் வச்சுருக்கேன், ஸ்டார்ட், ஸ்டாப், ரீசெட் சொல்லிட்டு 3 பட்டன்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா, அந்த 3 பட்டனுக்கும் ஆன் கிளிக் ஈவெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆக்ஷனோ அது டிஸ்பேட்ச் பண்ணோம். ஸ்டாப்னா ஸ்டாப்ங்கிற ஆக்ஷனை டிஸ்பேட்ச் பண்ணோம். ரீசெட்னா ரீசெட்டுங்கிற ஆக்ஷனை டிஸ்பேட்ச் பண்ணோம். அடுத்து இந்த ரெடியூசர் மெத்தட். இப்போ இந்த ரெடியூசர் மெத்தடை ஸ்டேட் அண்ட் ஆக்ஷன் இது ரெண்டுத்தையுமே ஆர்குமெண்ட்டை ஆக்செப்ட் பண்ணோம். ஓகேவா, இங்கே வந்துட்டு நான் ஸ்விட்ச் கேஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆக்ஷன் டாட் டைப் ஸ்டார்ட்னு இருந்துச்சுன்னா ஸ்டேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு இஸ் ரன்னிங்கிற ஸ்டேட்டை வந்துட்டு ட்ரூவாக மாற்றி விடுறேன். இதே ஆக்ஷன் டாட் டைப் ஸ்டாப்னு இருந்துச்சுன்னா ஸ்டேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு இஸ் ரன்னிங்கிறத ஃபால்ஸுன்னு மாற்றி விட்டுடுறேன். ஓகேவா, ரீசெட் பண்ணும்போது இஸ் ரன்னிங்கும் ஃபால்ஸு, டைமும் 0 ஆக்கி விட்டுடுறேன். டிக் சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்குது. இது எப்போனா எவ்ரி 1 செகண்ட் இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு வந்துட்டு ஸ்டேட் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு டைமை வந்துட்டு ஸ்டேட் டாட் டைம் +1, அதாவது எவ்ரி செகண்ட் 1 நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் ரெடியூசர் மெத்தடு. இப்போது இந்த ரெடியூசர் மெத்தட் எப்போ கால் ஆகும்னா
நம்ம எப்போல்லாம் டிஸ்பேட்ச் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ரெடியூசர் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம என்ன ஆக்ஷனுங்கிறத டிஸ்பேட்ச் பண்ணுறோம், இந்த ரெடியூசர் மெத்தட் ஃபைனலாக ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, இப்போது இந்த எஃபெக்ட் ஹூக் பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் எஃபெக்ட் எப்போ ரன் ஆகும்னா இந்த ஸ்டேட் வந்துட்டு ட்ரூவாக இருக்கும்போது மட்டும் ரன் ஆகும். இந்த யூஸ் எஃபெக்ட் நமக்கு இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு வேல்யூ நமக்கு கிடைக்கும், அப்டேட்டட் வேல்யூ இந்த ஸ்டேட்டில் நமக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸ்டேட் டாட் இஸ் ரன்னிங் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த எஃபெக்ட் ஹூக் ரன் ஆகும். ஸோ இனிஷியலாக டைமர் வந்துட்டு நம்ம 0ன்னு வச்சிடுறோம். ஓகேவா, இஃப் ஸ்டேட் இஸ் ரன்னிங் இது வந்துட்டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ரிட்டர்ன் ஆயிரும். எதுவுமே பண்ண வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு டைமர் செட் பண்ணிவிட்டு செட் இன்டர்வல் ஆஃப் டிஸ்பேட்ச் டைப் டிக், அதாவது இங்கே நம்ம செட் இன்டர்வல் கொடுத்துருக்கோம்ல, அதனால் 1000 மில்லி செகண்ட்ஸுக்கு இந்த இது என்ன பண்ணுன்னா இந்த டைப் டிக்குங்கிறத டிஸ்பேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி. அதுக்கப்புறமா இங்கே கிளியர் இன்டர்வல் ஆஃப் டைமர் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யூஸ் எஃபெக்டில் எப்படி க்ளீன் அப் பண்ணணும் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் யூஸ் எஃபெக்ட். அகெயின் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூஸ் ரெடியூசருங்கிற மெத்தட் ஸ்டேட்டையும் டிஸ்பேட்சையும் அரே ஆப்ஜெக்டாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, நம்ம அதை வந்துட்டு ஸ்டேட் அண்ட் டிஸ்பேட்சை டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம் யூஸ் ரெடியூசரில் இருந்து. அதனால தான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, யூஸ் ரெடியூசருங்கிற ஒரு மெத்தடை ஆக்செப்ட் பண்ணோம். அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேட்டை நம்ம கொடுக்கணும். இனிஷியல் ஸ்டேட் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், அதை ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கும். ரெடியூசருங்கிற மெத்தடுக்கு நம்ம 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், ஒன்று ஸ்டேட்டு ஒன்று ஆக்ஷனு. ஸோ எப்போல்லாம் நம்ம இந்த டிஸ்பேட்ச் மெத்தட் இங்கே இந்த டிஸ்பேட்சுங்கிற கீவேர்டு எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ரெடியூசர் மெத்தடுக்குள்ளே ஃபயர் ஆகும். இப்போ இந்த ரெடியூசர் மெத்தடில் ஆக்ஷன் டைப் என்னது சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் கேஸை அப்டேட் பண்ணியிருப்போம். ஆக்ஷன் டைப்பில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்விட்ச் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் யூஸ் ரெடியூசர். இது உங்களுக்கு ரிடக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ரிடக்ஸ் தெரியாதவங்களுக்கு ஒரு 2-3 வாட்டி பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதாவது உங்களோட காம்போனண்ட்டில் ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுறது காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணாமல் வெறும் ஸ்டேட்டை மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா எப்படி யூஸ் பண்ணியிருப்பேன்னா 3 ஸ்டேட் யூஸ் பண்ணியிருப்பேன். யூஸ் ஸ்டேட்டில் ஸ்டார்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்டு, ஸ்டாப்புக்கு ஒரு ஸ்டேட்டு, ரீசெட்டுக்கு ஒரு ஸ்டேட்டு, இந்த மாதிரி சொல்லி 3 யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, பட் 3 யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக ஒரே ஒரு யூஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் உங்கள் காம்போனண்ட்டில் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த யூஸ் ரெடியூசர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.